எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி லைஃப் பேஜ் சேனல் வித் பானு. இன்றைக்கி ஹாப்பி லைஃப் பேஜ் சேனலில் நம்ம எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எப்படி நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம். கட்டாயம் இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இது எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. இப்போ எல்லாரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக கருவேப்பிலை எப்படி நீண்ட நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றதை பார்ப்போங்க. கருவேப்பிலையை ஒரு நாளுமே கொத்தோடு வச்சு பயன்படுத்தாதீங்க. காரணம் கருவேப்பிலையில் ஒரு இலையில் பூச்சிப்புழு இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த கொத்து இலையிலையுமே அது பரவல் அடைஞ்சிருவங்க. அதனால் அந்த முழு கொத்துமே பழுதாயிடும். நீங்கள் கருவேப்பிலையை நல்லா உதிர்த்தி எடுத்துட்டு அதில் இருக்கிற கெட்ட இலைகளை வீசிட்டு, அதாவது பூச்சிப்புழு இருக்கிற இலைகளை வீசிட்டு நல்ல இலைகளை மட்டும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை இப்படி ஒரு டிஷ்யூவில் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிகளவான நாட்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். டிஷ்யூ இல்லைன்றார்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு டப்பாவில் கூட இலைகளை உதிர்த்தி எடுத்துகிட்டு நீங்கள் அதை போட்டு பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. இதால் உங்கள்கிட்ட இருக்க கருவேப்பிலைகளை நீண்ட நாளைக்கு நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அடுத்ததாக இஞ்சி எப்படி நீண்ட நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்னு பார்த்தோம்னா, இந்த இஞ்சி நிலத்தில் இருந்து எடுக்கப்படுற ஒரு பொருளாக இருக்கிறதா இதில் அதிக அளவான பாக்டீரியாக்கள்னு தாக்கம் இருக்குங்க. அதாவது நீங்கள் இந்த இஞ்சியை எடுத்து உங்கள்கிட்ட இருக்க ஏனைய மரக்கறிகளோட தூக்கி வச்சிங்கன்னா இதில் இருக்கிற அந்த பூச்சிப்புழுக்கள், அதாவது மண்ணிலிருந்து பாக்டீரியாக்கள் அனைத்துமே ஏனைய வரையில் போயிடும். அப்போ இஞ்சி எடுத்து ஒரு சிறிது நேரம் நீங்கள் அது வெயிலில் வைங்க. அதாவது அதிகளவான நேரம் வைக்கக்கூட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்ல ஒரு வெயிலில் வச்சுட்டு அதை எடுத்து அதில் இருக்க மண் தூசுகள் எல்லாத்தையுமே தட்டிட்டு இப்படி ஒரு டிஷ்யூவில் வச்சு வைக்கலாமுங்க. சிலர் இதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு வைப்பாங்கங்க. நான் இப்படியான முறை தான் பயன்படுத்தி கொள்கிறேன். எனக்கு உண்மையிலே சிறந்த ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது பூண்டு எப்படி நீண்ட நாளைக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றதை பார்க்க போகிறோம்ங்க. இந்த பூண்டை வாங்கினதுமே எல்லாருமே செய்கிற வேலை தானுங்க. எடுத்துக்கொண்டே ஒரே அடியாக கொட்டி வச்சுருவாங்க. ஆனால் அப்படி வைக்கக்கூடாதுங்க. காரணம் பூண்டில் ஒரு இதழ் கட்டி இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக அந்த பூண்டு கூம்புமே கட்டுருமுங்க. இந்த படத்தில் வர மாதிரி இந்த பூண்டில் 2-3 இதழ்கள் கட்டியிருக்கு, அதாவது பூச்சி இருக்குதுங்க. அதால் இதை நான் அப்படியே பாதுகாத்து வச்சேனண்டா எனக்கு ஒட்டுமொத்த பூண்டு கூம்பையுமே அது பழுதடைய செய்திருக்குங்க. அப்போ அதிகளவு இப்படியான தவறுகளை செய்யாமல் எல்லாருமே பூண்டு வேண்டின உடனே நமக்கான ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கக்குள்ள பூண்டுகளை இதழாக உடைச்சிட்டு நம்ம வைக்கலாமுங்க. ஒரு சிலர் ஃப்ரிட்ஜில் பூண்டுகளை வைப்பாங்க. அதாவது இந்த பூண்டுகிட்ட தோள்களையும் உலர்த்திட்டு அதை கட் பண்ணி வைப்பாங்க. நான் தேவைக்கு ஏற்ப மட்டும் பயன்படுத்துறதுனால இந்த பூண்டை இப்படி ஒரு பாட்டிலில் போட்டு நான் அதை பயன்படுத்தி கொள்கிறேனுங்க. நீங்களும் இப்படி பயன்படுத்தி பாருங்கள். கட்டாயம் நீண்ட நாளைக்கு இது உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியுமுங்க, பூச்சி புழுக்கள்னு தாக்கம் இல்லாமல். அடுத்தது தக்காளி எப்படி நீண்ட நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றதை பார்த்தோம்னா, தக்காளியை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. காரணம் தக்காளி இலகுவில் நெசியக்கூடியதுங்க. அது ஏனைய மரக்கறிகளோட நீங்கள் போடக்குள்ள அதோட பாரம் இதில் பட்டும் கூட நெசியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா பூச்சி புழுக்கள் எதுவுமே இதில் அண்டாமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்குமேங்க. நான் எனக்கிட்ட இருக்க ஒரு பழைய டப்பாவில் நான் இதையும் இப்படி வச்சு பயன்படுத்துகிறேன். நீங்களும் இப்படி வச்சு பயன்படுத்தி பாருங்கள். கட்டாயம் நீண்ட நாளைக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பச்சை மிளகாயை எப்படி நீண்ட நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாதனால அதை சொல்கிறேன். பச்சை மிளகாயில் இருக்க காம்புகளை நீக்கிட்டு நீங்கள் இது ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சு நீண்ட நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. கட்டாயம் பச்சை மிளகாயில் நீங்கள் பழுத்த மிளகாய்கள் எடுத்து முதல்ல சமைச்சிட்டு ஏனைய மிளகாய்களை பிறகு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பச்சை மிளகாய்களை நீண்ட நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. நான் இப்படி தானுங்க காம்புகளை அகற்றிட்டு எனக்கிட்ட இருக்கிற ஒரு டப்பாவில் போட்டு தானுங்க நான் அதை சேகரித்து வச்சுக்கொள்கிறேன். இதில் முதலாவதாக பழுத்த மிளகாய்களை பயன்படுத்திட்டு ஏனைய வச்சு பிறகு பயன்படுத்துறதுனால நீண்ட நாள் பாவனைக்கு எனக்கு இது பயன்படுதுங்க. நீங்களும் கட்டாயம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக வந்து வெங்காயத்தை எப்படி 2 நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்னா, நீங்கள் இது கட்டாயம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் பயன்படுத்தணும் மாதிரி இல்லைங்க. நீங்கள் இப்படி ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு டப்பாக்குள்ளே வச்சு அதை நீங்கள் 2 நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. நான் அதிக அளவு காற்றோட்டம் உள்ள இப்படி ஒரு டப்பாக்குள்ளே வச்சு தானுங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேகரித்து வைக்கிறேன். இது எனக்கு பயன்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்குது, இடவசதியை சேமிக்கிறதுக்கும் உதவுதுங்க. நீங்களும் கட்டாயம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாளைக்கு உங்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ள முடியுமுங்க. கிழங்கு வகைகளை நீங்கள் அதிகளவு வெளியில் வச்சு பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. கட்டாயம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணுமெண்டு இல்லைங்க. இப்படியான கிழங்கு வகைகளில் நிலத்துக்கு கீழே இருக்கிறதால அதிகளவு பாக்டீரியாக்கள் மண்கள் தூசுகள் இருக்குமன்றதால நான் அதிகளவு ஒரு உலர்ந்த காற்றோட்டம் உள்ள ஒரு இடத்துல தானுங்க இப்படி ஒரு கூடையில் வச்சு பயன்படுத்தி கொள்கிறேன். நீங்கள் இந்த மரவள்ளி கிழங்குல வந்து பயன்படுத்தக்குள்ள இதில் பாக்டீரியாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால அது அந்த பகுதியை வெட்டி அகற்றிட்டும் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. முட்டைக்கோஸ் கோவா போன்ற இந்த மரக்கறிகளை வந்து நம்ம அதிகளவு குளிர்மையான இடத்துல இருந்து உற்பத்தி செய்கிறதாலங்க இதில் வந்து அதிகளவான புழுக்களோட தாக்கம் இருக்குமாங்க. நீங்கள் வந்து இப்படியான மரக்கறிகளை தூக்கி ஏனைய மரக்கறிகளோட ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் சரி வெளியில் உலர்ந்த இடத்துலையும் சரி ஏனைய மரக்கறிகளோட வச்சுலண்டா கட்டாயம் இதில் இருக்க புழுக்களோட தாக்கம் ஏனைய மரக்கறிகளையும் பட்டு கெட்டுவிடுங்க. அதால் வந்து இந்த மரக்கறிகளில் 2-3 இதழ்களை அகற்றுங்க. அகற்றிட்டு போகக்கூடிய உங்களுக்கு அதில் புளி இருந்தால் தெரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு சில இலைகளில் புழுக்கள் தாக்கம் இருந்து நான் அதை அகற்றணுங்க. முற்றுமுழுதாக அதை நான் சுத்தப்படுத்தி எடுத்துட்டு அதாவது அந்த இலைகளை அகற்றிட்டு அதை எனக்கு தேவையான அளவுக்கு நான் சில துண்டுகளாக நறுக்குவேனுங்க. அதிகளவு சமைப்பதற்குரிய அளவுக்கு நான் இதை நறுக்கி வைக்காமல் இடவசதி சிக்கனப்படுத்தக்கூடிய வகையில் இதை நான் நறுக்கி எனக்கு தேவைக்கேற்ப ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு நான் இதை பயன்படுத்தி கொள்கிறேனுங்க. இதுவும் கூட நான் வேறொரு தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாக்ஸ் தானுங்க. இப்படியான பொருட்கள் எல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வேண்டணும் இல்லைங்க, உங்களோட வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக வந்து சுரைக்காய் எப்படி நம்ம 2 நாளைக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றதை பார்க்க போகிறோங்க. நீங்கள் அதுக்கு முந்தி உங்களோட உணவில் அதிகளவு மஞ்சள் நிற பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட உடம்பின் ஆரோக்கியத்துக்கும் அழகிற்கும் மிகவும் உகந்ததாக இருக்குங்க. இந்த சுரைக்காயின் தோள்களை அகற்றிட்டு இதில் இருக்க பருப்புகளையும் அகற்றிட்டு நான் வந்து சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து எனக்கு இருக்க ஒரு பாக்ஸுக்குள்ளே நான் அடுக்கி வச்சு எனக்கு தேவை வரக்குள்ளே நான் சமைச்சு கொள்ள வேணுங்க. அதாவது உங்களுக்கும் இப்படி நீங்கள் வெட்டி வச்சிங்கன்னா இலகுவான முறையில் அவசரமான சமையல்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. கட்டாயம் நீங்கள் இந்த முறைகளை செய்து பாருங்கள். அடுத்ததாக வந்து முட்டையை எப்படி 2 நாளைக்கு பாதுகாக்கலாம்ன்றதை பார்க்க போகிறோமுங்க. இந்த முட்டையை வந்து அதிகளவு வெயில் காலகட்டங்களில் வந்து முட்டையின் காய்ந்து போதல் முட்டை அடைஞ்சு போகிற தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படியான முட்டையை வந்து தேங்காய் இல்லாட்டி உங்களுக்கு தெரிய சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த ஒரு விதமான எண்ணெயையும் பயன்படுத்தி அந்த முட்டை கொதுக்கு மேலே நீங்கள் தடவி வச்சிங்கன்னா அது கட்டாயம் 2 நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வந்து முட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுவாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களும் கூட நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். நான் எந்த இடத்துல வைக்கிறேன்டாலும் கூட முட்டைக்கு அதிக அளவு எண்ணெய் தடவித்தானுங்க வைப்பேன். எனக்கு அதால் வந்து 2 நாளைக்கு அந்த முட்டையில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. நீங்களும் கட்டாயம் இந்த வழிமுறைகளை செய்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது முருங்கைக்காயை எப்படி 2 நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றது தாங்க. முருங்கைக்காயை வந்து அப்படியே தூக்கி அதே நிலத்தில் வச்சு இல்லைண்டா கட்டாயம் உங்களுக்கு இடவசதி பிரச்சனை வந்து பெறுமுங்க. எனவே உங்களோட தேவையான அளவுக்கு நீங்கள் முருங்கைக்காய்களை துண்டு துண்டாக வெட்டிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு வெள்ளை டிஷ்யூவில் இல்லாட்டி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் இது 2 நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஃப்ரிட்ஜில் பாவிக்கிறவங்களுக்குங்க. ஃப்ரிட்ஜ் இல்லைன்ற சொல்கிறவங்க இதை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டிட்டு ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆனால் வெளியில் உலர்ந்த இடத்துல வைக்கக்குள்ள கட்டாயம் ஒரு வதங்கலான ஒரு தன்மை இதில் காணப்படுமுங்க. இதை பற்றின மேலதிகமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், மறக்காமல் கீழே கமெண்டில் எல்லாருமே சொல்லிடுங்க. நானும் அந்த டிப்ஸுகளை யூஸ் பண்ணி பார்த்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள வகையில் அமைச்சிருக்குமென்று நான் நம்பிக்கொள்கிறேனுங்க. நீங்களும் மறக்காமல் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லிடுங்க.
அது வரைக்கும் அனைவரும் அன்பால் இணைவோம், ஆனந்தமாக வாழ்வோம். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குமுங்க. See you next time and take care. Bye.